தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 75,000 ரூபா மானியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ளவங்க தான் இதெல்லாம் செய்ய முடியுங்க. ஏன்னா ஆட்டோ தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாகனமாக இருக்குது. அதில் 2 இல்லை 3 பேர் போகிறாங்க. சம்டைம்ஸ் ஸ்கூல் பிள்ளைங்க 5-6 பேர் கூட போகிறாங்க. ஏன் அது ஆட்டோவை நம்ம வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதில் பெட்ரோலும் போடலாம், இல்லை நம்ம கேஸும் வச்சுக்கலாம். அது நம்மளோட கிளைமேட் சேஞ்ச் அது இல்லாமல் இருக்கும். அதாவது நம்மளோட அது இயற்கைக்கு நல்லது. இப்போ எலக்ட்ரிக்கல் ஆட்டோ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட தான் எடப்பாடி அண்ணன் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப வரவேற்கணும். இது இல்லாமல் பெண்களுக்கு 25,000 ரூபா இருசக்கர வாகனத்துக்கு ஒரு மானியம் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. அது அம்மா திட்டமாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக செயல்படுத்த முடியல. கொரோனா வந்த காலத்திலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள ஃபுல்லாக செயல்படுத்த முடியல. ஸோ இந்த 75,000 ரூபா ஆட்டோ ஓட்டுநருக்கு எல்லாருக்கும் ஒரு மானியமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்க இன்னும் வாடகை வாட்டதும் வச்சுட்டே இருக்காங்க. சொந்தமான ஒரு ஆட்டோ இருக்கும்போது அது பிரபலமாக இருக்கும். இந்த வெளிநாட்டுக்காரங்க ஊபர், ஓலா, இந்த ரேபிட்டோ எல்லாம் புதுசு புதுசாக வருது இல்லையா? இதுங்களிருந்து இவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து இவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறதுக்காக ஆட்டோவை தமிழர்கள் தான் ஓட்டுறாங்க. அந்த தமிழர்களும் இப்போ பெண்களும் ஓட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்குற மானியம் வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். தேசிய ஜனநாயக கூட்டணி இதை செயல்படுத்தினாங்கன்னா உண்மையாகவே உலகத்திலே இது திரும்பி பார்ப்பாங்க. இலவச பேருந்தை அசாமில் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் கொடுத்தாங்க இல்லையா? அதை எல்லாரும் வரவேற்றாங்க. அதே மாதிரி இப்போ ஆட்டோவுக்கு ஒரு 75,000 ரூபா, 1,00,000 ரூபா மானியமாக கொடுக்குறாங்கன்னா அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா இது நம்ம மழைநீர் பிரபலம் பாதிக்கல கிளைமேட்டிக் சேஞ்ச். அதனால் கிளைமேட்டிக் சேஞ்சு நம்ம கிளைமேட்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி உள்ள ஒரு திட்டம். வரவேற்கத்தக்கது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.